தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவணஜோதியே நமோ நமः 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 சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய நமः சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய நமः சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமபதே நமः சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமபதே நமः ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய 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 நமः சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः ஓம் அருமுகவா சிவசுப்பிரமணியாய பால நடராஜபாணியே காத்தியாய நமः ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியினைகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அறிப்பிறகே. அகத்திய மாரிசினமா என்றென்று போது அஸ்த சித்தனை ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரே காசாய வேடமீவார் அப்போது சித்தர் எல்லாம் கைக்கொள்வார்கள் அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः சிவாய அகத்தீசாய நமः
சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரின் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாற்றில் என் கைகள் நடுவவிடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என் தன் அருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாற்றில் என் கைகள் நழுவவிடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்த அருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் மகான் அகத்திய பெருமானுடைய நல்லாசியோடும் நமது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது ஓங்காரக்குடியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது ஓங்காரக்குடி கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்கள் மகா சமாதி அடைவதற்கு முன்பான காலங்களில் அகத்தியர் சந்நிதியிலும் அதன் பிறகு அவருடைய சித்தர் பீடமான மகான் அரங்கர் சித்தர் பீடத்திலும் தொடர்ந்து இந்த பூஜை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆசானுடைய வழிகாட்டுதலின்படி ஆசான் கூறிய நெறிமுறைகளை நாம் ஒவ்வொரு வாரமும் இங்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். ஆசான் காட்டிய நெறிமுறைகளில் சைவம், பூஜை, அன்னதானம், இந்த 3 நெறிமுறைகளில் எவ்வளவு ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன, அதனுடைய ஆழங்கள் என்ன, இதையெல்லாம் நாம் திருக்குறளை அடிப்படையாக கொண்டு சென்ற வாரங்களில் பல விஷயங்களை நாம் பகிர்ந்து வருகின்றோம். ஆயினும் இந்த யார் ஒருவர் ஆசான் காட்டிய அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களே இந்த ஆசானுடைய வழிமுறைகளின்படி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஆசானுடைய ஆசியை பெறுவதற்கு தகுதியை பெற்றவர் ஆவார். நான் அசைவம் உண்பேன், பூஜை செய்ய மாட்டேன், அன்னதானம் மட்டும் செய்வேன் என்று ஒரு சிலர் சொன்னாலும் அதனால் பயன் கிடையாது. எப்பொழுது நாம் பிற உயிருக்கு துன்பம் தருகின்றோமோ
ஆசான் கொடுக்கக்கூடிய ஆசி நமக்கு பயனில்லாமல் போய்டும். ஆகவே ஆசான் காட்டிய அந்த 3 நெறிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பது அவசியம். ஆகவே ஆசான் காட்டிய அந்த நெறிமுறைகள் படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ தலைப்பட்டால் ஆசான் சொன்னது போல ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது சத்தியமான உண்மை. இன்றைக்கு நாம் ஆசானுடைய நாமங்களை 12 முறையும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை 12 முறையும் நாம் சொல்லி இந்த பூஜையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆசானுடைய நாமத்தையும் ஞானிகளுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் சொல்லும் பொழுது ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக நாமத்தை சொல்லி எல்லாம் உள்ள ஞானிகளின் நல்லாசியையும் ஆசானுடைய நல்லாசியையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய பூஜையை துவங்குகிறோம். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 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 சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம.
ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலமேற்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொக்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், உண்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. அன்பர்கள் அனைவரும் நம்முடைய சொந்த வேண்டுதல்களை ஆசானுடைய திருவடியில் சமர்ப்பித்து ஒரு நிமிடம் மானசீகமாக வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் அகத்தீசாய. நண்பர்களே, குவைத்திலிருந்து அந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். ஆசானிடத்து மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அவர்கள் குவைத்தில் இருக்கும்போதும் அல்லது இங்கே ஹைதராபாத்தில் இருக்கும்பொழுதும் அல்லது தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கும்போதும் ஆசானை நேரில் தரிசிக்க முடியாவிட்டாலும் அங்கிருந்தபடியே ஆசானுடைய திருவுருவத்தை மனதிலே எண்ணி தம்முடைய வேண்டுகோள்களை ஆசானுடைய திருவடியில் சமர்ப்பிப்பது வழக்கம். அதாவது நாமெல்லாம் ஆசானை நேரில் சந்தித்து ஆசானுடைய வாய்மொழியாக ஆசையை பெற்று வந்த நிலையில் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அல்லது இங்கே இந்தியாவில் இருக்கும்பொழுது வெளியூர்களில் இருந்தாலும் ஆசானை மானசீகமாக தரிசனம் செய்து மானசீகமாக தன்னுடைய வேண்டுகோள்களை ஆசானுடைய திருவடியில் வைப்பது வழக்கம். அப்படி வைக்கக்கூடிய வேண்டுகோள் அனைத்துமே அவருக்கு பழித்து ஆசானுடைய முழுமையான ஆசையை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நம்முடைய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள். நமக்கு வேண்டுமானால் இன்றைக்கு ஆசானை காண முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம், நமக்கு புதிதாக கூட இருக்கலாம். ஆனாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவர்கள் மானசீகமாக அருவ நிலையில் ஆசானை தரிசனம் செய்து அருவ நிலையிலே ஆசானிடம் உரையாடி
அருவ நிலையிலே ஆசானுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அப்படி ஒரு நல்ல ஒரு பண்பை வளர்த்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்று அமைந்திருக்கின்றது. ஐயா அவர்கள், திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை, ஆசான் சித்தி பெறுவதற்கு முன்பு உள்ள அனுபவங்களையும் இப்பொழுது உள்ள அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். பேசிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் ஓம் அகத்தீசாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் சரணம் சரணம் சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் ஜபத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் ஜீவ மகா சமாதி அடைந்து 27 நாட்கள் கடந்து இன்று அதே ஐயாவுடைய பிறந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் நாம் இங்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு தந்த ஆசான் திருவடிகளில் அடியனுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஜீவ சமாதி என்றால் என்ன, ஜீவ மகா சமாதி என்றால் என்ன என்பதை எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஐயாவுக்கு 89 வருடங்கள் நம்மோடு ரூப நிலையிலிருந்து அன்பர்கள் சென்று அவரவர் குறைகளை சொல்லும்போது அவர்களுக்கு நேராக ஆசை கொடுத்து கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து பெற்ற சித்திகளையும் பெற்ற ஆற்றலையும் கடந்த 27 நாட்களுக்கு முன் மகாசமாதி அடைந்து போகும்போது இறைவனோடு ஜோதியாக கலந்து விட்டார். சரவண ஜோதியில் ஜோதியாக கலந்து முன்பு நாம் ஆறுமுக அரங்க மகாதேசிகர் என்று அழைத்தோம். இப்போது அந்த தன்மையில் உயர்ந்து முருகனாகவே ஆகிவிட்டார். அப்படி ஆகும்போது அவர் பெற்ற ஆற்றல்கள் அனைத்தையும் அவர் எந்த நோக்கத்திற்காக, அவதார நோக்கத்திற்காக இங்கு நம்மோடு இருந்தாரோ அந்த நோக்கத்தை இன்னும் பூர்த்தி செய்வதற்காக அந்த ஆற்றல் இங்கு அடங்கி இருக்கிறது. எப்படி கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க, டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கும், க்ளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். க்ளவுட் சென்டர் அப்படின்னு எல்லா ஆற்றலும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஐயா முன்னாடி ரூப நிலையில் இருக்கிறப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நடந்து போகணும், இல்லை காரில் போகணும், இல்லை விமானத்தில் போகணும். இப்போது அவங்க இங்கே இருக்கிறாங்க, ஆற்றல் இங்கே தான் இருக்குது. ரூப நிலையில் இல்லை, அரூப நிலையில் நமக்கு இருக்காங்க. நான் குவைத்தில் இருக்கிறேன். குவைத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு பிரச்சனைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னோடய தாய்கிட்ட சொல்லணும். தந்தையும் தாயும் குருவும் கடவுளுமாக இருக்கிற அரங்கரேற்றம் தான் நான் ஒப்படைக்க வேண்டும். இதையே தான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 நாங்கள் அந்த வளர்ந்ததே அதான். இந்த ஐயாவோட 24 வருஷங்கள் கடந்தது இதே மாதிரி தான். அப்போ நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அங்கே மாட்டின்னு இருக்கிறப்ப ஐயாவை நினச்சேன்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒளியின் வேகத்தில் போயிட்டு அங்கே வந்துடுவாங்க. அங்கே எனக்கு வேண்டிய வேலையை செய்துட்டு அதே நேரத்தில் மலேசியாவில் யாராவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே விட்டுங்க மதுரையில் யாராவது கூப்பிட்டாங்க, இல்லை துறையூரில் யாராவது கூப்பிட்டாங்க, இல்லை லண்டனில் கூப்பிட்டாங்க. எல்லா இடத்துலையும் அரங்கர் இருப்பார். ஒரே டயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்வு பூர்வமாக சொல்லுகிறேன், சும்மா அப்படி பேசுகிறதுக்காக சொல்கிறதில்ல. உணர்ந்து இருக்கிறோம், எல்லோருக்கும் கிடைக்கும். ஐயா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஜீவசமாதி ஆன பிறகு சுவடியில் முதல் நூல் படிக்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி மகா சமாதி ஆகிட்டேன்னு கலங்க வேண்டாம் அன்பர்களுக்கு, நீங்கள்லாம் போகிறப்ப எடுத்துரைக்கணும்னு என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்ன சொல்லியிருக்காரு, எல்லோருடைய உள்ளத்திலும் ஒளி வடிவில் நான் இருக்கிறேன், அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறேன். குடில் ஐயா போயிட்டாருன்னா குடிலோட நிர்வாகம் ஒன்று இருக்கிறதுல எல்லா ஆட்களுடைய உள் உணர்வுல ஐயா இயங்கிக்கிட்டு இருக்காரு. அதான் வேலை நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி
நம்ம வந்து ஸ்கூலில் போய் படித்தோம். ஐயா கிட்ட இந்த அகத்தியர் சன்மார்க்கம், துறையூர் ஓங்காரக்குடியில் வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நம்மெல்லாம் வந்து அன்பர்கள் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனா காலத்தில் எப்படி ஆன்லைனில் படிக்கணும் அது மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஐயா இருக்கார். நீங்கள் ஓப்பன் பண்ணணும், கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணணும், உங்கள் லிங்க்கை த்ரூ பண்ணணும். லிங்க்கை எப்படி த்ரூ பண்ணுவீங்க? ஐயா சொல்லிட்டு போன விஷயங்கள் 3 விஷயம் தான், சிம்பிளான விஷயம். இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன சொன்னாங்க? புலால் மறுத்தல், சைவ உணவு மேற்கொள்ளுதல், ஞானிகளை வழிபடுதல், மாதம் 20 அன்னதானம் செய்தல். இந்த 3 பண்ணாலே உங்கள் லிங்க் துருவாக இருக்கும். எப்போவும் வந்து ஐயா கனெக்ட், நீங்கள் விட்டாலும் விட போகிறதில்ல உங்களை. அங்கேருந்து கோடிக்கணக்கான கேமரா வந்து ஐயாவை பார்த்துட்டு தான் இருக்கார். ஒவ்வொருவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி இயக்கின்ற. இங்கே இருக்கிறப்ப நம்ம நினச்சோம் ஐயா ரூப நிலையில் இருக்கப்ப, ஐயா அந்த ரூம் 105 இருக்கார், இங்கே வெளியில் நடக்கிறது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாம் இது வந்து மனித இயல்பு. இப்போ உள்ள இருக்கார், பட் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கார். அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு வேணும்னா நீங்கள் இங்கே உட்காந்து உங்கள் வேண்டுகோளை வச்சு பாருங்கள். அந்த வேண்டுகோள் நடக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் இப்போ இந்த 27 நாட்களில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உணர்கிற வகையில் ஆசான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க. அந்த உணர்தல் வேணால் சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் எவ்வளோ ஆழத்தில் உங்கள் பக்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் நம்முடைய ஆசான் நமக்கு உணர்த்துவாங்க, உள்ளுக்குள்ளே உணர்த்துவாங்க. நீங்கள் எந்த பிரச்சனை வந்தால் கூட உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருங்க. வெளியில் பேசுகிறதுக்கு அவசியம் இல்லை. எல்லாம் உள்நோக்கி நீங்கள் வந்து என்ன குறைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆற்றல் வந்து உங்களுக்கு அந்த வேலையை பண்ணி அந்த வேலையை முடிச்சிடும். அப்படி தான் நடக்குது, எல்லாமே நடக்குது, இயங்குறது. இதைத்தான் ஐயா கூட அன்றைக்கி நான் வந்து முதல் சுவடி படிக்கிறப்ப நானே இங்கே நான் போய் கேட்குறப்ப ஐயா பேசுகிறது இங்கே எப்படி இயல்பாக பேசுகிறாரோ அதில் சுவடியில் வருது, வரி வரியாக வருது. அதில் வர்ற வரிகளை படிக்கிறப்ப ஐயாவே நமக்கு நேராக பேசுகிற மாதிரி அப்படியே உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு வந்து குறை இருக்கலாம். நம்ம ஐயா இருக்கிறப்ப நேரில் போய் குறைய சொல்ல முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட ஐயா என்ன சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கிற நண்பர்களுக்கு நான் சுவடி வழியாக அவங்களுக்கு அருளை, அவங்களுக்கு ஆசி கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுவும் பிற்காலத்தில் நடக்கும். அதே மாதிரி சுவடியில் இப்போ வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சுவடியில் கூட ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, வர்ற காலத்தில் இப்போ நம்ம வந்து அன்பர்களை தயார்படுத்தி வச்சுருக்காங்க. நம்மளை வந்து இந்த 3 கொள்கைகளில் நம்மளை தயார்படுத்தி நம்மளை ஐயா இருக்கிறப்ப இயக்கின்றதாங்க. இப்போ ஐயா வந்து மகா சமாதி ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வீட்டில் அப்பா போயிட்டார், அதுக்கப்புறம் பையன் வந்து மூத்த பையன் வந்து குடும்ப நிர்வாகத்தை எடுக்கணும் இல்லையா? அப்படி அன்பர்கள் எல்லாரும் ஐயா விட்டு போன அந்த இதை வந்து நம்ம தொடர்ந்து உலகமெங்கும் எடுத்து போகணும். சென்ற இடமெல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு பிற மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், ஐயா சொன்ன இதுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கிறேன்னா, இல்லைன்னா ஏதாவது என்கிட்ட குறை இருந்தாலும் அதையும் நிறைவு செய்துக்கிட்டு நம்ம இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஆஹா முன்னாடி இப்படி இருந்தாலும் இப்படி மாறிட்டாரே என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளுக்கு. அப்படி தெரிஞ்சு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் விரைவில் இந்த ஓங்காரக்குடியில் மண்ணை மிதிப்பார்கள். அது யார் வேணா இருக்கலாம், பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கலாம், பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், பெரிய தர்மவான்களாக இருக்கலாம். ஐயா அதுக்கெல்லாம் நான் வந்து இயக்கி அவங்களை இங்கே கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ ஐயா போயிட்டாங்களே, இந்த மாதிரி மகா சமாதி ஆகிட்டாங்க, நம்ம குடிலில் உள்ள தொண்டு செய்கிறதுக்கு நமக்கு எப்படி எங்கேருந்து பண உதவி கிடைக்கும், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலைவன் இருக்கிறார், தலைவன் நமக்கு பின்னாடி இருக்கப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அவரே சுவடி வழியாக நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி யாருக்குமே இந்த குடிலை பற்றி தெரியாத உறவுகள் கூட சூட்சும நிலையில் அவர்களுக்கு உள் சென்று அவர்களை உணர்த்தி இங்கு வர வைப்பேன் அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கடமை வந்து ஐயா என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மனசில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வருத்தங்களையும் விட்டுட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உள்நோக்கி இருந்தீங்கன்னா ஐயா அவங்ககிட்ட பேசுகிறார். எவ்வளோ ஆழமாக போகிறீங்களோ கடலில் அப்போ தான் முத்து கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஆழமாக பக்தி செலுத்துகிறீங்களோ ஐயாவோட ஆசை உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் ஆசை கொடுக்கலாம். ஆசை இங்கே இருக்க நீங்கள் எடுத்துக்கலாம். 440 வோல்ட்டு அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்குதாட்டி. அப்போது அதை இறக்கி கொண்டு வர்றதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் உங்கள்கிட்ட வச்சுருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் அந்த 3 கொள்கைகள். அதை நீங்கள் பண்ண
ஐயாவோட ஆசையை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எல்லாரும் உணரணும். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அன்பர்கள், அவர்கள் குடும்பத்தார்கள், சுற்றார், உறவினர், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு அன்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அரங்கரன் ஆசை தொடர்ந்து வேண்டும். அவர்கள் எங்களை எல்லாம் காத்து எங்களை வழிநடத்தி எங்களை உய்ய வைக்க வேண்டும். இந்த பிறவி இனிமேல் வரக்கூடாது. அதனால் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி நபர்களை நான் உருவாக்கி கொண்டு போவேன் என்று சொன்னாங்க. இப்போ ரூப நிலையில் இல்லை, அரூப நிலையிலிருந்து ஐயா அதை கண்டிப்பாக அதை பண்ணி முடிப்பார் என்று எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அன்பர்கள் கவனத்திற்கு அரங்கர் சித்தர் பீடத்தில் தினமும் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் சித்தர்கள் பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதுபோல பிரதி வியாழன்தோறும் சிறப்பு பூஜையாக நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 20/6/2024 அன்றைக்கு வியாழக்கிழமை காலையில் 6 மணி பூஜையும் 10 மணி அளவில் இதே போல சிறப்பு பூஜையும் நடைபெறும். மாலை 6 மணி பூஜை முடிந்த பிறகு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அன்பர் திருமதி விஜயசுந்தரி என்பவர், அவர்களுடைய ஒரு சிறப்பு உரை இதே அரங்கில் நடைபெற இருக்கின்றது. 20/6/2024 மாலை பூஜை முடிந்த பிறகு தொடர்ச்சியாக சித்தர்கள் யார், ஜீவ சமாதி என்றால் என்ன, நம்முடைய ஓங்காரக்குடில் ஆசான் அடைந்த இந்த நிலை எப்படி ஒவ்வொருவரும் காண்கின்றார்கள், அவருடைய உண்மையான அந்த சமாதி நிலையை பற்றி நமக்கு அன்றைக்கு அவர்கள் ஒரு சிறப்பு உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மறுநாள் 21 பௌர்ணமி பூஜை, அதுவும் தொடர்ந்து இதே அரங்கில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிறைவு பாடலாக வாழ்கவே வாழ்க திருவடி, வாழ்கவே வாழ்க பலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தமத்தால், வாழ்கவே வாழ்க பலவிலான் பாதமே, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இங்கு ஆசான் தரிசனம் முடிந்த பிறகு ஆசானுடைய தரிசன அறை திறந்திருக்கின்றது. அனைவரும் வழக்கம் போல ஆசான் அறையில் சென்று தரிசனம் செய்து ஆசானுடைய நல்லாசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
ஆமாம்.